வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கண்காணிப்பிலிருந்து இலங்கையை விடுவிக்கவே முடியாது. ஐநாவில் பிரித்தானியா தலைமையிலான குழு அதிரடி. பேராயருடன் ஐநா பிரதிநிதி முக்கிய சந்திப்பு. மத்திய கிழக்கு போர் எதிரொலி 205 விமான சேவைகள் ரத்து. சுற்றுலா பயணிகளுக்கு காலவரையறையற்ற விசா நீடிப்பு. மனிதாபிமான உதவிகளுக்கு நன்றிகள். எதிர்கால அபிவிருத்திக்கு ஒத்துழைப்பு. சஜித் நோர்வே பிரதி வெளிவிவகார அமைச்சு சந்திப்பில் இணக்கம். இலங்கையில் தூதரகங்களை பாதுகாக்க விசேட நடவடிக்கை. இன்று ஒரே நாளில் 27 பவுசர்களில் குடா நாட்டுக்கு எரிபொருள் வழங்கல். இனி தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமிருக்காது. மத்திய கிழக்கு போரால் சுற்றுலாத்துறைக்கு வாரத்துக்கு $12 மில்லியன் இழப்பு. மத்திய கிழக்கு போர் பதற்றம். இலங்கைக்கு ஏற்படவுள்ள ஆபத்து. ஜனாதிபதிக்கு GL பீரிஸ் கடிதம். நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கு சரிபாதியினரே ஆதரவு. புதிய ஆய்வு ஒன்றில் தகவல். இலங்கை கடற்படை கச்சத்தீவில் தமிழக இளைஞர்களை தாக்கியது. தமிழகத்திலிருந்து குற்றச்சாட்டு. பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு காண அதிகாரிகள் ஒதுக்கவில்லை. அமைச்சர் சந்திரசேகர் கவலை. முதலீட்டாளர்களுக்கான அனுமதிகளை விரிவாக வழங்க அரசு நடவடிக்கை. யாழில் சுற்றாடல் அமைச்சர் தெரிவிப்பு. யாழ்குடா நாட்டை திறன்மிகு நகரமாக மாற்ற பசுமை யாழ்ப்பாணம் விசேட செயற்றிட்டம். எரிபொருட்களின் விலைகளில் எவ்வித திருத்தங்களும் இல்லை. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் அண்ட்ரி பிரான்ச் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை நேற்று சந்தித்து நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்து விரிவான பேச்சுக்களை நடத்தியுள்ளார். இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துவதன் அவசியம் குறித்து இருதரப்பினரும் நீண்ட நேரம் ஆலோசித்தனர். குறிப்பாக நாட்டில் நீதியை நிலைநாட்டுவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்கால சவால்கள் குறித்து கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றன. இலங்கையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துவது குறித்தும் அனைத்து சமூகங்களுக்கும் இடையிலான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. நீதிமிக்க முன்னேற்ற பாதையை உருவாக்குவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை இருவரும் வலியுறுத்தினர். தற்போது நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கல்வி மறுசீரமைப்பு செயல்முறைகள் குறித்து இச்சந்திப்பில் விசேடமாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் நாட்டின் நீண்டகால தேசிய அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் நிலைத்த வளர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் ஆராயப்பட்டது. நாட்டின் சமூக மற்றும் அரசியல் சூழலில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஒரு செல்வாக்குமிக்க குரலாக விளங்கும் நிலையில் சர்வதேச அமைப்பான ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதியுடனான இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணை மற்றும் நீதிகோரல் தொடர்பாக ஐநா சபையின் கரிசனைகள் இந்த சந்திப்பில் எதிரொலித்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. இலங்கையில் அமைந்துள்ள தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகரகங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த பாதுகாப்பு வேலை திட்டத்தை மறு அறிவித்தல் விடுவிக்கப்படும் வரை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் எழுந்துள்ள நெருக்கடியான நிலைமையை கருத்தில் கொண்டு நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அமைதியை பேணுவதற்கு இடையூறு விளைவிக்கும் சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் போலீஸ் மா அதிபரால் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கமைய தூதரகங்கள், உயர்ஸ்தானிகரகங்கள், அவற்றின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் மற்றும் தொடர்புடைய ஏனைய இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தி விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்நாட்டுக்கு வருகை தந்துள்ள மற்றும் இங்கு தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் உயிர் மற்றும் சொத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 24 மணி நேரமும் செயற்படும் வகையிலான பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் கீழ் அவர்கள் தங்கியிருக்கும் இடங்கள், வர்த்தக நிலையங்கள், சுற்றுலா தலங்கள், குடியிருப்பு கட்டடங்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட உள்ளது. தேவை ஏற்பட்டால் இந்த பாதுகாப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முப்படையினரின் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர்.
இலங்கையில் நீண்ட காலமாக சர்ச்சைக்குரியதாக இருந்து வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் அல்லது அதன் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான முக்கிய குழு மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியுள்ளது. பிரித்தானியா, கனடா, மலாவி, மொண்டினிக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் அடங்கிய இந்த முக்கிய குழுவின் சார்பில் பிரித்தானியாவின் மனித உரிமைகள் தூதுவர் எலினோர் ஸ்டாண்டர்ஸ் இந்த விசேட அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். அறிக்கையின் முக்கிய அம்சங்களாக தற்போது முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பு சட்டம் முந்தைய சட்டத்தை விடவும் பாரிய மனித உரிமை மீறல் கவலைகளை தோற்றுவிப்பதாக குழு சுட்டிக்காட்டியுள்ளது. எந்தவொரு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமும் இலங்கையின் சர்வதேச மனித உரிமை பொறுப்புகளுக்கு இணங்க அமைவது அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ராணுவத்தின் வசமுள்ள காணிகள் சில விடுவிக்கப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொண்டாலும் அந்த செயல்முறை மிகவும் மந்தகதியில் உள்ளதாக கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோதல்களில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு அனைத்து சமூகங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளமையை வரவேற்றுள்ள எலினோர் சாண்டர்ஸ் இது நல்லிணக்கத்துக்கு மிக அவசியம் என்று தெரிவித்துள்ளார். நிலைமாறு கால நீதி, இனவாத எதிர்ப்பு மற்றும் மனித உரிமை மீறல் வழக்குகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வழங்கிய வாக்குறுதிகளை குழு கவனத்தில் கொண்டுள்ளது. இருப்பினும் களத்தில் அதன் முடிவுகள் இன்னும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உள்ளன. சாட்சிகள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் தொடர்வதாக குழு குற்றம் சாட்டியுள்ளது. திட்டமிடப்பட்டுள்ள சுயாதீன அரசு வழக்கு தொடர் அலுவலகம் வெறும் பேச்சளவிலின்றி செயற்பாட்டுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மோதல் காலங்களில் இடம்பெற்ற பாலியல் வன்முறைகள் தொடர்பான ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் அறிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ள குழு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த நீதி கிடைப்பதை இலங்கை அரசு உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. ஜூன் மற்றும் செப்டம்பர் கூட்டத்தொடர்களிலே இலங்கை குறித்த விரிவான எழுத்துப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் தீர்மானங்கள் மீதான விவாதங்கள் இடம்பெறுவது வழக்கம். ஆனால் மார்ச் மாதம் நடைபெறும் இந்த 61வது கூட்டத்தொடரில் இணைய அனுசரணை குழு ஒரு வாய்மொழி மூல அறிக்கையை சமர்ப்பித்துள்ளமையானது இலங்கையை சர்வதேச கண்காணிப்பிலிருந்து விடுவிக்க சர்வதேச சமூகம் இன்னும் தயாராகவில்லை என்பதை காட்டுகிறது. விவாதங்கள் இல்லை என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கூட்டத்தொடரில் எவ்வாறு விரிவான மற்றும் விமர்சன ரீதியான அறிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள பிரதான கூட்டத்தொடருக்கான ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பாகவே கருதப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இலங்கையுடனான சர்வதேச விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அருண கருணா திலக்க தெரிவித்துள்ளார். அமைச்சின் வளாகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய நிலவரப்படி மொத்தம் 205 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாட்டுக்கு வரவிருந்த 107 விமானங்களும் புறப்படவிருந்த 98 விமானங்களுமாக மொத்தம் 205 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக வெளிநாட்டவர்களுக்கு 2 வார கால விசா நீடிப்பு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் எதிர்நோக்கும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் இலங்கையில் தங்கியிருக்கும் காலம் முழுவதற்கும் எவ்வித கூடுதல் கட்டணமுமின்றி விசா வசதிகளை வழங்க அரசு தீர்மானித்துள்ளது. விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள பயணிகளுக்கு 2 முக்கிய உத்தரவாதங்களை வழங்கியுள்ளோம். ரத்து செய்யப்பட்ட பயணச்சீட்டுகளுக்கான முழு பணத்தையும் எவ்வித கூடுதல் கட்டணமுமின்றி திரும்பப் பெறலாம் அல்லது மாற்று விமான பயணங்களுக்கு எவ்வித மேலதிக கட்டணமுமின்றி மாற்றிக்கொள்ள வசதிகள் செய்து கொடுக்கப்படும். மத்திய கிழக்கு வான்பரப்பை தவிர்த்து மாற்று வழிகளூடாக ஐரோப்பாவுக்கான விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இதற்கு அதிக எரிபொருள் செல்வாக்கும் என்பதால் நிலைமை சீரடையும் வரை விமானங்களில் எடுத்துச் செல்லப்படும் பொதிகளை மட்டுப்படுத்த வேண்டி வரும் என்றார். யாழ்ப்பாண குடாநாட்டை பசுமையான மற்றும் காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளும் திறன்மிக்க ஒரு நகரமாக மாற்றியமைக்கும் உயரிய நோக்கோடு இம்பேக்ட் அணியினரால் பசுமை யாழ்ப்பாணம் எனும் விசேட செயற்றிட்டம் ஒன்று முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த மாதிரி செயற்றிட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பான விசேட கலந்துரையாடல் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலின் போது
இச்செயற்திட்டம் தொடர்பில் இம்பெக்ட் அணியினரால் ஆளுநருக்கு விரிவாக விளக்கமளிக்கப்பட்டது. இது வெறுமனே ஒரு மரநடுகை திட்டமாக மட்டுமின்றி முழுமையானதொரு காலநிலை தாங்குதிறன் இயக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் முதற்கட்டமாக 1000 மரங்களை நடுகை செய்தல், நகர்ப்புற பகுதிகளில் ஒரு குறுங்காட்டை உருவாக்குதல், பாடசாலைகள் மற்றும் அரசு தனியார் நிறுவன வளாகங்களைச் சூழ பசுமையாக்குதல், நகர தூய்மையை பேணுதல் மற்றும் 2 முதல் 3 சேதன பசலி அலகுகளை உருவாக்குதல் போன்ற முக்கிய செயல்முறைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இத்திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு பல்வேறு பங்குதாரர்களின் பங்களிப்பு அவசியம் என வலியுறுத்தப்பட்டது. அதற்கமையவாக சம்பந்தப்பட்ட அனைத்து பங்குதாரர்களுடனான விசேட கலந்துரையாடல் ஒன்றை ஒழுங்கு செய்து முன்மாதிரி செயற்திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள இடங்கள் தொடர்பில் ஆராய்ந்து இறுதி தீர்மானம் எடுப்பதற்கும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. விசேட கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், யாழ் மாநகர சபையின் பிரதி மேயர், யாழ் மாநகர சபை ஆணையாளர் மற்றும் பொறியியலாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பீடாதிபதி, மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் அதிகாரிகள், இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகள் மற்றும் இம்பெக்ட் அணியின் பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றனர். எங்களை பார்க்க இவ்வளவு வேதனையாக ஒரு எப்படா இவ்வளவு கிளீனாக இருந்த சிட்டி இப்படி கிடக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் to green space, urban tree canopy cover, green space per capita, biodiversity index, public recreation facilities, sustainable urban planning policy. இவ்வளவும் அந்த ஏரியாவுக்குள்ள நாங்கள் அச்சீவ் பண்ண வேண்டி இருக்குது. மழை பெஞ்சா போகலாம், பிள்ளைகள் வந்து பெரிய ஒரு ஃப்ரீயான டைம் ஒர்க் பண்ணி அதுக்கு தண்ணி விடுறது, அதுக்கும் நாங்கள் என்ன செய்யணும்னா புல்லு வளர தடுக்கிறதுக்கு வந்து 1.5 அடிக்கு குப்பை போட்டிருக்கோம். அது ஜப்பானில் ஒரு மெத்தட் இருக்குது. புல்லு வளருதுன்னா நாங்கள் புல்லை பிடுங்கினோம் என்றால் அந்த அதில் இருக்க வளம் இப்படியே போய்கொண்டு இருக்க போகுது. புல்லு வளர்ந்தோட என்ன செய்யணும்னா அதுக்கு மேலே 1.5 அடிக்கு வந்து குப்பையை வந்து கொட்டி விடுறாரு. அதுக்கு ஏற்ற துறைகளை நாடுறது. அதுக்கு முதல் வந்து நாங்கள் நாடின விதம் வந்து பாடசாலைகளை முதல் நாடினோம். ஏன்னா பாடசாலைக்கு போய் ஒருத்தரும் தரிக்க மாட்டோம். அதுக்கு அந்த தனியப்புற சுவம் பிள்ளையாக கொண்டு பெறாமல் அதில் நாங்கள் 100% வெற்றி பெற்று அப்போ 90% பாடசாலைகள் கவர் பண்ணி இருக்கிறோம். அதனால் நாங்கள் இதுவரைக்கும் 1,80,000 மரம் நாட்டிற்கும் அந்த மர நடுக வெற்றி பெற்றதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் எல்லாரும் சேர்றது வந்து ஒரு லீடர்ஷிப் உண்டு, ஒரு டிரான்ஸ்பேரண்டான லீடர்ஷிப். அது உண்மையாகவே வந்து அது என்ன விட இந்த உங்களுக்கு சிரமம். ஆனால் அதை கொண்டு வந்தால் தான் நீங்கள் சொல்வீங்க இல்லையே மனிதனிலேருந்து வந்து ஆல்ரெடி இந்த ஒரு ப்ராஜெக்ட் செய்யப்படுது. ஸோ வைரோனிக் ஆஃப் அதை இந்த ஒரு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். லீடர்ஷிப் மிஸ்ஸிங். அப்போ என்ன நடக்கும்? அப்போ என்ன நடக்கும் என்னென்றால் அந்த அது இல்லாட்டிக்கு நடக்கவே வெறுத்துட்டு போயிருக்கணும். அது தட்ஸ் சாரி நான் உங்களை இது பண்ண சொல்ல அதற்காக நாங்கள் பார்க்கணும். அடுத்தது வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனை அவேர்னஸ், இந்த ஒரு க்ரீன் இன்ஸ்டிடியூஷனாக வரும். ஒவ்வொரு வருஷம் பிரசிடென்டல் என்விரான்மெண்டல் ஒர்க் நடக்குது. 3 வருஷம் ஜெஃப்னால ஓல் ஐலண்டில் 2 இன்ஸ்டிடியூஷன் வந்து முதல் 5 இடத்துக்கு வந்தது. ப்ரெசன்டேஷனில் சில அந்த விஷயம் சம்பந்தமாக லோக்கல் கவர்மெண்ட்டோ ஆடியோ அது இதில் வந்து நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் சம்மந்தமாக அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செய்கிறது. மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் கனெக்ஷன் செய்யக்கூடிய இருக்குது. ஸோ லாங் டேர்ம் மிஷன் வந்து 1 lakh ட்ரீ வந்து 10 மினி ஃபாரஸ்ட்டை உருவாக்குறது, டிஸ்ட்ரிக்ட் வைட் க்ரீனிங் நெட்வொர்க், மாடர்ன் க்ரீன் சிட்டி இன் ஸ்ரீலங்கா. அதான் லாங் டேர்ம் மிஷனாக இருக்குது. முனிசிபாலிட்டி கமிஷனில் இருக்கும். அது இது இன்னும் கூட செய்ய இருக்கு. இல்லை மற்ற பொலிசார்களும் அந்த வந்து சில பேர் பிரைவேட்டாக இருக்கிறாங்க. அதிலையும் இருக்கா கொடுத்தாங்க கழிச்சுனா மத்திய கிழக்கில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக இலங்கை எதிர்கொள்ள வேண்டியுள்ள கடுமையான பொருளாதார மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்து பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ஜி.எல். பீரிஸ் ஜனாதிபதிக்கு குறித்த கடிதத்தை நேற்று அனுப்பி வைத்துள்ளார். அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர் சுட்டிக்காட்டிய 4 முக்கிய பாதிப்புகளாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பால் இலங்கையில் எரிபொருள் விலை உயரும் அபாயம் உள்ளது.
இது ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வாழ்க்கை செலவை மேலும் அதிகரிக்கும். இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சந்தை வாய்ப்புகள் பாதிக்கப்படும். இதனால் குறிப்பாக இலங்கையின் தேயிலை ஏற்றுமதி வருமானம் பெருமளவில் குறைய வாய்ப்புள்ளது. வான்வழி பயண கட்டுப்பாடுகள் காரணமாக ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளின் சுற்றுலா பயணிகள் தமது இலங்கைக்கான பயணங்களை ரத்து செய்து வருகின்றனர். இது ஹோட்டல் துறையை கடுமையாக பாதித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள் அனுப்பும் பணம் தட்டுப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு திருவிழாவின் போது இலங்கை கடற்படை அதிகாரி ஒருவர் தமிழக பக்தர்களை தாக்கினார் எனவும், இதன்போது தமிழக இளைஞர்கள் தரையிலிருந்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு வேண்டும், குறித்த கடற்படை அதிகாரியை தண்டிக்க வேண்டும் என எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தனர் எனவும், அதன் பின்னர் கடற்படை உயரதிகாரி ஒருவர் வந்து மக்களை சமாதானம் செய்ததாக தமிழக கச்சத்தீவு பாரம்பரிய திருப்பயண குழு ஒருங்கிணைப்பாளர் சே. நலதம்பி தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு திருவிழா குறித்து அவர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் ஆரம்பத்தில் கச்சத்தீவுக்குள் உள்நுழையும் போது அங்கிருந்த கடற்படை மற்றும் போலீசார் வரம்பு மீறி செயற்பட்டனர். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். இதன்போது எனக்கும் அவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டது. இதன்போது இந்திய தூதரகத்துடன் நான் பேச முயற்சித்தாலும் பின்னர் அங்கிருந்த சூழ்நிலையும் ஏனையோரது நிலைமையும் கருத்தில் கொண்டு சமாளித்துக் கொண்டு உள்ளே சென்றோம். திரும்பி வரும்போது அதே மாதிரியான சூழ்நிலையே ஏற்பட்டது. அங்கிருந்த சிறு வயதுடைய கடற்படை அதிகாரியும் ஒருவர் தமிழக இளைஞர்களுடன் மோதலில் ஈடுபடுவது போன்ற நிலையை கடைபிடித்தனர். இதன்போது சிறிய கடற்படை அதிகாரி ஒருவர் இளைஞர்களை தாக்கினார். பின்னர் இளைஞர்கள் எதிர்ப்பு வெளியிட்ட நிலையில் அங்கு வந்த கடற்படை உயரதிகாரி ஒருவர் நிலைமையை சமாளித்து மக்களை கடற்கரையில் உட்கார அனுமதித்தார். கச்சத்தீவு திருவிழாவானது வருடா வருடம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இருப்பினும் சில குளறுபடிகள் அதில் இருக்கத்தான் செய்கின்றன. திருவிழா முடிந்து திரும்பும் போதும் பிரச்சனை ஏற்பட்டது. திருவிழாவுக்கு வந்த அதிகாரிகள், விருந்தினர்கள் என அனைவரும் செல்லும் வரை மக்கள் அங்கே ஓரிடத்தில் மறைத்து வைக்கப்பட்டனர். அவர்கள் கடற்படையினர் மற்றும் பாதுகாப்பு பிரிவினரின் கப்பல்களில் திரும்பிச் செல்கின்றனர். ஆகையால் அவர்களின் பாதுகாப்பு கருதியே மக்கள் இவ்வாறு மறைத்து வைக்கப்படுகின்றனர். 12,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே இடத்தில் மணிக்கணக்காக இருக்கும்போது அங்கு காற்று வசதியும் இல்லாத காரணத்தினால் மூச்சு திணறல் ஏற்பட்டது. இந்திய மக்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் தனித்தனியாக வழியை பிரித்துவிட்டால் அவர்கள் அவர்களது பாதையில் இலவாக செல்வார்கள். இந்த விடயத்தில் இந்திய அரசும் இலங்கையின் வெளியுறவும் துறையும் கரிசனை செலுத்தி அடுத்த ஆண்டு இதே பிரச்சினை நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் காரணமாக மார்ச் மாதத்தில் எதிர்பார்க்கப்பட்ட சுற்றுலா பயணிகளின் இலக்கை அடைய முடியாமல் போயுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய பதற்றமான சூழலால் சுற்றுலாத்துறை மூலம் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தில் வாரத்துக்கு 10 முதல் 12 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை இழப்பு ஏற்படுவதாக பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மத்திய கிழக்கு ஊடாக வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் 3 லட்சம் சுற்றுலா பயணிகளை எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இந்த முடக்கம் காரணமாக அதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கையின் பிரதான சுற்றுலா சந்தையான இந்தியா மற்றும் சீனா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இருந்து வரும் பயணிகளின் எண்ணிக்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஐரோப்பிய பயணிகளுக்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மாற்று வான்வழிகளூடாக நேரடி விமான சேவைகளை முன்னெடுத்து வருகிறது. எனினும் எதிஹாட், கட்டார் ஏர்வேஸ் போன்ற நிறுவனங்கள் இன்னும் தமது சேவைகள் மீள ஆரம்பிக்கவில்லை என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் உள்ள இளைஞர்கள் நாடு திரும்ப விரும்பினால் தூதரகங்களூடாக தொடர்பு கொள்ளுமாறு அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. போர் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை மாறினால் அது இலங்கையை மட்டுமல்ல, முழு உலகையுமே பாதிக்கும். அத்தகைய சந்தர்ப்பங்களில் எரிபொருள் விலைச்சூத்திரத்தின் அடிப்படையில் மட்டுமே விலையில் மாற்றம் ஏற்படும். எவ்வாறு இருப்பினும் இம்மாதம் எரிபொருளின் விலையில் எவ்வித திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜானக ராஜகருணா தெரிவித்தார்.
கொழும்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை விடுமுறை தினங்களாக காணப்பட்ட போதிலும் எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்பட்டது. அற்கமைய திங்களன்று 1,32,800 லிட்டர் டீசலும் 1,17,02,000 லிட்டர் ஒக்டேன் 92 ரக பெட்ரோலும் 8,48,000 லிட்டர் ஒக்டேன் 92 ரக பெட்ரோலும் 5,65,000 லிட்டர் மண்ணெண்ணையும் 3,43,000 லிட்டர் சூப்பர் டீசலும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. மசகு எண்ணெய் பொதுவாக வளைகுடா பிராந்தியத்திலிருந்து வந்தாலும் தற்போது வரவிருக்கும் கப்பல்கள் பாதுகாப்பான இடங்களிலிருந்து ஏற்றப்படுகின்றன. ஒருவேளை போர் நீடித்தால் அமெரிக்கா அல்லது வெனிசுலா போன்ற நாடுகளிலிருந்து மசகு எண்ணெய் பெறுவதற்கான வசதிகள் குறித்து ஏற்கனவே அவதானம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எண்ணெய் வழங்கும் விநியோகஸ்தர்களின் எண்ணிக்கை 34 தற்போது 44 மேலதிகமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதால் விநியோகச் சங்கிலியில் சிக்கல் இருக்காது. இம்மாதத்தில் எந்த வகையிலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம். இந்த உலக யுத்த நிலைமைக்கு மத்தியில் எரிபொருள் விலை மாத்திரமின்றி ஏனைய பொருட்களின் விலைகளும் அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது. இவ்வாறு ஏற்படக்கூடிய சவால்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. எவ்வாறாயினும் இம்மாதத்தில் எரிபொருள் விலைகளில் எவ்வித திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. போர் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை மாறினால் அது இலங்கையை மட்டுமல்ல முழு உலகையுமே பாதிக்கும். அத்தகைய சந்தர்ப்பங்களில் எரிபொருள் விலை சூத்திரத்தின் அடிப்படையில் மட்டுமே விலையில் மாற்றம் ஏற்படும். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் அதிக லாபம் ஈட்டுவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. செலவினங்களுக்கு ஏற்பவே விலைகள் நிர்ணயிக்கப்படும் என்றார். யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு இன்று 27 பவுசர்களில் பெட்ரோல் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண குடாநாட்டில் பெட்ரோலை பெறுவதற்கு சகல எரிபொருள் விற்பனை நிலையங்களிலும் அதிக மக்கள் காத்திருக்கும் நிலை தொடர்கிறது. இந்த நிலையை போக்குவதற்கு மாற்று திட்டமாக இன்றைய தினம் ஒரே நேரத்தில் சகல எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கும் எரிபொருள் விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 27 பவுசர் பெட்ரோல் விநியோகம் செய்வதற்காக குடாநாட்டில் உள்ள எரிபொருள் விநியோக பவுசர்களுக்கு மேலதிகமாக தெற்கில் இருந்தும் பல பவுசர்கள் எடுத்து வரப்படுகின்றன எனவும் இன்றைய விநியோகத்துடன் குடாநாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு எனும் சூழல் காணப்படாது என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உதவி முகாமையாளர் தெரிவித்தார். தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ள போதிலும் சிலர் தேவைக்கு அதிகமாக நுகர்வதனாலேயே இவ்வாறான ஒரு வரிசை நிலைமையும் ஒரு சேர்க்கை தட்டுப்பாட்டு நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கடந்த 1ஆம் தேதி 1,71,600 லிட்டர் பெட்ரோலும், 2ஆம் தேதி 2,04,600 லிட்டர் பெட்ரோலும், 3ஆம் தேதி 1,91,400 லிட்டர் பெட்ரோலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற 36 இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய எரிபொருள் விற்பனை நிலையங்கள் மூலம் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பெருமளவான பெட்ரோல் விநியோகத்தின் மூலம் விற்பனையாக 293 மில்லியன் ரூபாய்க்கு இந்த பெட்ரோல் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்திலே நாளைய தினம் இந்த பெட்ரோல் விநியோகத்தை சீராக மேற்கொள்வதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் அவர்களோடு இன்று தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கொலன்னாவிலிருந்து நேரடியாக எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு எரிபொருளை வழங்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டு நேரடியாகவே அதற்குரிய விநியோக நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உறுதியளித்திருக்கின்றார். அதேபோல காங்கேசந்துறையிலே அமைந்திருக்கின்ற களஞ்சியத்திலிருந்தும் பெட்ரோல் விநியோகத்தை மேற்கொள்வதற்கு வடபிராந்திய முகாமையாளரோடு தொடர்பு கொண்டு கேட்டபோது அவரும் அதற்குரிய பூர்ணமான ஏற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய 36 எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கும் நாளைய தினம் பெட்ரோல் விநியோகிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இதன் மூலம் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த பெட்ரோல் விநியோகத்திற்குரிய ஒரு ஏதுநிலை, அதாவது அந்த பெட்ரோலை அனைவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே மக்கள், பொதுமக்கள் அல்லது இதிலே பெற்றுக்கொள்பவர்கள் தேவையற்ற விதத்திலே இந்த அதிக அளவிலே பெட்ரோலை கொள்வனவு செய்வதன் மூலம் ஒரு சேர்க்கை தட்டுப்பாட்டு நிலைமையும் அதே வேளையிலே தேவையானவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அனைவரும் உங்களுடைய பொறுப்பினை உணர்ந்து செயற்படுவதன் மூலம் இந்த சேர்க்கை தட்டுப்பாட்டு நிலைமையை தவிர்த்துக் கொள்ளலாம் என நம்புகின்றோம். ஆகவே இந்த விடயத்திலே அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்வதோடு இதற்கு மேலதிகமாக யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கின்ற 4 சினோபெக் நிறுவனங்கள் மூலமும் 5 IOC நிறுவனங்கள் மூலமும் 4 RM-PARC நிறுவனங்களின் மூலமும் எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆகவே அனைவரும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நிதானமாக செயற்படுவதன் மூலம் இந்த சேர்க்கை தட்டுப்பாட்டினை தவிர்த்துக் கொள்ளலாம் என நம்புகின்றோம்.
எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் இலங்கை வந்துள்ள நோர்வே நாட்டின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரியாஸ் கிராவிக் ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பு நேற்று பிற்பகல் நடைபெற்றது. இச்சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேம்படுத்துவதற்கான தொலைநோக்கு மூலோபாயங்கள் முன்வைக்கப்பட்டன. டிட்வா சூறாவளி பாதிப்பின் போது CERF, WFP மற்றும் செஞ்சிலுவை சங்கம் ஊடாக நோர்வே வழங்கிய 24 மில்லியன் நோர்வே குரோனர் மதிப்பிலான உடனடி மனிதாபிமான உதவிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் தனது நன்றிகளை தெரிவித்தார். அத்துடன் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கண்ணிவெடி அகற்றும் பணிகளில் நோர்வே அரசு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பையும் அவர் இதன்போது பாராட்டி பேசினார். இலங்கையை பசுமை தொழில்மயமாக்கலுக்கு இட்டுச் செல்வதில் உள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்திய சஜித் பிரேமதாச பின்வரும் துறைகளில் நோர்வேயின் நிபுணத்துவத்தை கூறினார். மிதக்கும் சூரிய ஆற்றல் நிலையங்கள் மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி, புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருப்பதை குறைப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை எட்டுதல், மீன்பிடித்துறை, கடல்சார் பாதுகாப்பு மற்றும் நிலையான துறைமுக அபிவிருத்தி உள்ளிட்ட நீல பொருளாதார திட்டங்களை விரிவுபடுத்துதல், 2028ஆம் ஆண்டுக்கான இறையாண்மை பத்திர கடன் இலக்குகளை எட்டுவதற்கு தேவையான நிறுவன ரீதியிலான சீர்திருத்தங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தினார். குறிப்பாக வரி நவீனமயமாக்கல், உள்நாட்டு வள மேம்பாடு மற்றும் ஊழல் எதிர்ப்பு கட்டமைப்புகளில் நவீன தொழில்நுட்ப ஒத்துழைப்பை அவர் நோர்வேயிடமிருந்து எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக ஆட்சி, மனித உரிமைகள் மற்றும் பாலின சமத்துவத்தை பாதுகாப்பதில் தனது அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்திய சஜித் பிரேமதாச மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்கள் மற்றும் அதன் புவிசார் அரசியல் தாக்கங்கள் குறித்தும் நோர்வே பிரதி அமைச்சருடன் கலந்துரையாடினார். இலங்கை மற்றும் நோர்வே ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்குடன் இச்சந்திப்பு நிறைவுற்றது. இலங்கையில் நடைமுறையில் உள்ள நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வது தொடர்பில் நாட்டின் மக்கள் தொகையினர் சரிபாதியாக பிரிந்துள்ளதாக ரிச்சர்ட் லங்கா மேற்கொண்ட புதிய ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது. குறித்த ஆய்வின்படி 50 வீதத்தினர் இந்த முறைமை ரத்து செய்யப்பட வேண்டும் என கருதுகின்ற அதேவேளை எஞ்சிய 50 வீதத்தினர் அது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என விரும்புகின்றனர். நாட்டில் புதிய அரசியலமைப்பின் தேவை இருப்பதாக 60 வீத மக்கள் நம்புகின்ற போதிலும் தற்போதைய அரசாங்கம் அதனை அறிமுகப்படுத்தும் என்று 20 வீதமானோர் மட்டுமே கருதுகின்றனர். மாறாக சுமார் 80 வீத மக்கள் அரசாங்கம் புதிய அரசமைப்பை கொண்டு வராது என்றே நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். மேலும் புதிய அரசமைப்பானது நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று 45.5 வீத மக்கள் கருதுகின்றனர். ஒருவேளை தற்போதைய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை கொண்டுவர தவறினால் நாடு ஒருபோதும் புதியதொரு அரசியலமைப்பை காணப்போவதில்லை என 50 வீத இலங்கையர்கள் நம்புவதாகவும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. பொதுமக்களின் அரசமைப்பு அறிவை பொறுத்தமட்டில் 54 வீதத்தினர் அது குறித்து சராசரி அறிவை கொண்டுள்ளதோடு 18.2 வீத மக்களுக்கு அரசமைப்பு சார்ந்த எவ்வித அறிவும் இல்லை என்பதும் இந்த ஆய்வின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தீர்க்கப்படக்கூடிய வகையில் பல பிரச்சினைகள் உள்ள நிலையில் திணைக்கள அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உரிய வகையில் கிடைக்கவில்லை என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், எமது மாகாணத்தின் சுற்றாடல் பிரச்சினை முக்கியத்துவமானது. தீர்க்கப்படாத பல பிரச்சினைகள் உள்ளன. சுற்றாடல் அமைச்சின் கீழான வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் கரையோரம் பேணல் திணைக்களம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் தொடர்பில் மக்களிடத்தில் அதிருப்தி நிலவுகிறது. தீர்க்கப்படக்கூடிய வகையில் பல பிரச்சினைகள் உள்ள நிலையில் திணைக்கள அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உரிய வகையில் இல்லை. இங்கு வரும் முதலீட்டாளர்களுக்கான அனுமதிகளை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க பட்டப்பேந்தி தெரிவித்தார். தேசிய சுற்றாடல் சட்ட திருத்தம் தொடர்பில் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான தெளிவுபடுத்தல் மற்றும் கருத்தாய்வு சுற்றாடல் அமைச்சர் தலைமையில் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஆகியோரின் பங்கு பெற்றதுடன் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதன்போது உரையாற்றிய அமைச்சர் மேலும் கூறுகையில், யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு முதல் தடவையாக வருகை தந்துள்ளேன். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் காணி பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் விசேட அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த உபக்குழு தற்போது மாவட்ட ரீதியாக தரவுகளை சேகரித்து வருவதுடன் எதிர்வரும் 6 மாதங்களுக்குள் இது தொடர்பான எனது இறுதி அறிக்கை
அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளேன். மேலும் எமது அமைச்சின் கீழான நிறுவனங்களில் நிலவும் ஆளணி வெற்றிடங்கள் காரணமாகவே முதலீட்டாளர்களுக்கான அனுமதிகளை வழங்குவதில் காலதாமதங்கள் ஏற்பட்டுள்ளன. தற்போது இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்காக 1685 புதிய உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் இப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களையும் அதிகளவில் விண்ணப்பிக்க ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்காலத்தில் அனுமதிகள் வழங்குவதில் ஏற்படும் தாமதங்கள் முற்றாக சீராகும். கடந்த காலங்களில் எமது அமைச்சின் கீழான நிறுவனங்களில் பணியாற்றும் அதிகாரிகள் சரியான முறையில் வழிநடத்தப்படவில்லை என்ற குறைபாட்டை அவதானிக்க முடிகிறது என்றார்.